இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த சம வேலை சம ஊதியம் அதற்காக ஆசிரியர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த சங்க தலைவர்களை வந்து கைது செய்திருக்காங்க, வீட்டு அரசியல் கைது செய்திருக்காங்க, போன் எல்லாம் பிடிங்கிருக்காங்க, தனி மனித சுதந்திரங்கள் பாதிக்கப்படுது, இது ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அரசு தான் பொறுப்புங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம்? செவிலியர்கள் விவகாரத்தில் சொல்லிட்டாரு. நாங்கள் வந்தால் உங்களுக்கு நிரந்தரப்படுத்துவோங்க. அதேமாதிரி ஆசிரியர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு. என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த பிரச்சனையை நாங்கள் கனிவோடு அணுகுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோன்றது தான் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது. எந்த ஒரு விவகாரம் இருந்தாலும் அதில் உங்களை அடுத்த ஆட்சிக்கு வர போகிறவர் என்ன பண்ண போகிறீங்க. நேற்று அந்த பழைய ஓய்வூதியம் பற்றி ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அதுலேயே ஆமா. கீழே கமெண்ட் என்னென்னா, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதில் சில சட்ட சிக்கல் நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. இருக்குது. எனக்கு என்னென்னு வாயை விட்டுற முடியாது. திருப்பரங்குன்றம் விஷயம் கூட நான் ஒரு அதிமுக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, சார் மற்றவங்க பேசுகிற மாதிரி நம்ம ஏதாவது பேசிட்டு பண்ண முடியாது சார், அதில் சில விஷயங்கள் இருக்கிறனால தான் அந்த விஷயத்தில் நம்ம மௌனம் காக்கிறோம், சில இடங்களில் நம்ம சட்ட ரீதியாக இதுதான் கரெக்டுன்னு போகிறோம் அப்படின்னு. கல்யாண சுந்தரம் கூட பேசும்போது அதை சொல்லியிருந்தார். திருப்பரங்குன்றத்தில் சட்டம் என்ன சொல்லுது அந்த சட்டத்தை பண்ணுங்கள், ஆனால் இந்த விவகாரத்தை முதல்ல கோவிட் முடிஞ்ச உடனே ஆடு மாடு பலிகிறத தடுத்தது இவர்கள் தான். அந்த பிரச்சனையை கொண்டு வந்து இது பண்ணதை இவர்கள் தான், இவருடைய காவல்துறை தான், இவருடைய அரசு தான் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் எதிர்க்கட்சி தலைவர் நாளைக்கு முதல்வராக போகிறவர் அவர் வந்து சில விஷயங்களை பார்த்தோம், சில விஷயங்களை பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. அது கூடுதலாக இந்த நம்பிக்கை தரும் வார்த்தைகள் சொன்னால் அந்த மக்களுடைய ஆதரவும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது.